வாழ்க்கையை மாற்றும் 52 பழக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய டிப்ஸ். ஹாப்பியஸ்ட் ஹெல்த் பக்கத்தில் மட்டும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த எளிய மாற்றங்களை செய்து பாருங்கள். ஒரே வருடத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே உணர்வீர்கள். பழக்கம் 17. மாற்று அசைவுகள் மூலம் மூளைக்கு சவால் விடுங்கள். கடினமான உடற்பயிற்சி என்றால் அதிக எடையை தூக்குவது அல்லது வேகமாக ஓடுவது என்று மட்டும் நினைக்காதீர்கள். சில நேரங்களில் மிக எளிமையான, அதே சமயம் நம்மை தடுமாறச் செய்யும் அசைவுகளே மூளைக்கும் உடலுக்கும் அதிக வலிமை தருகின்றன. இப்படி செய்து பாருங்கள். இடது கையில் தம்ஸ் அப் காட்டுங்கள். வலது கை ஆள்காட்டி விரலால் அதை நோக்கி சுட்டி காட்டுங்கள். இப்போது சட்டென மாற்றுங்கள். அதாவது இடது கையில் சுட்டி காட்டி வலது கையில் தம்ஸ் அப் காட்டுங்கள். இப்படி செய்யும் போது உங்கள் மூளை உன்னோடு யோசித்ததா? அதுதான் இந்த பயிற்சியின் நோக்கம். இப்படி தனித்தனியான அசைவுகளை செய்யும் போது நம் மூளை விழிப்புணர்வு பெற்று தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. இது ஏன் முக்கியம்? நமது மூளைக்கு ஒரே மாதிரியான வேலைகளை செய்வதுதான் பிடிக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு வேலைகளை செய்யும் போது மூளையில் புதிய நரம்பு பாதைகள் உருவாகின்றன. இதை நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பார்கள். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியால் என்ன நன்மை? கவனத்தை இது ஒருமுகப்படுத்துகிறது. உடல் உறுப்புகளின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறது. உடல் சமநிலையை அதிகரிக்கிறது. வயது முதிர்வால் ஏற்படும் மறதி போன்ற பாதிப்புகளை தள்ளி போடுகிறது. மூளை எப்படி வலிமை பெறுகிறது? நமது மூளையின் இடது பக்கம் உடலின் வலது பக்கத்தையும், மூளையின் வலது பக்கம் உடலின் இடது பக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த 2 பக்கங்களும் இணைந்து வேலை செய்யும் போது மூளையின் ஆற்றல் பெருகுகிறது. ஆரம்பத்தில் குழப்பமாக தோன்றும் ஒரு விஷயம் சில நாட்களில் எளிதாகிவிடும். அதுதான் உங்கள் மூளை வளர்ந்திருப்பதற்கான அடையாளம். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய சில எளிய பயிற்சிகள். தினமும் சில நிமிடங்கள் இவற்றை செய்தாலே போதும். மெதுவாக நடந்து கொண்டே வலது கையை கிளாக் வைஸ் திசையிலும் இடது கையை ஆன்டி கிளாக் வைஸ் திசையிலும் சுற்றுங்கள். 2 கைகளையும் வயிற்றின் மீது வைத்து வெவ்வேறு திசைகளில் வட்டமாக நகர்த்துங்கள். மேலே சொன்ன தம்ஸ் அப் மற்றும் விரல் காட்டும் பயிற்சியை வேகமாக செய்யுங்கள். ஒரு கையில் பந்தை வீசுவது போலவும் இன்னொரு கையில் குத்துச்சண்டை செய்வது போலவும் பாவனை செய்யுங்கள். கூடுதல் பலன்கள். இப்படி நடக்கும்போது உடலை வெவ்வேறு விதமாக அசைப்பது உங்கள் நடையாளுகையும் உடல் சமநிலையும் சீராக்கும். விழுந்து விடாமல் கவனமாக நடப்பதற்கும் உடல் மன விழிப்புணர்விற்கும் இது ஒரு சிறந்த பயிற்சி. கவனிக்க வேண்டியவை: பாதுகாப்பான ஒரு இடத்தில் நின்று மெதுவாக செய்யுங்கள். முதியவர்கள் அல்லது உடல் சமநிலை பாதிப்பு உள்ளவர்கள் யாராவது ஒருவரின் துணையோடு செய்வது நல்லது. வேகம் முக்கியமல்ல, சரியாக செய்கிறோமா என்பதுதான் முக்கியம்.